சம்பாதிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு தான் சம்பாதிக்கிறது. ஆனால் எதுக்கு சம்பாதிக்கணும்னு தெரியாமல் சம்பாரிச்சுக்கிருக்கான். நானே 4 நாளைக்கு ஒரு நாள் தான் குழம்பு வைப்பேன். அந்த குழம்பு வச்சுக்கிறக்கையிலையும் லொக்கேஷன் அனுப்பி இங்கே போய் சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது, வேலைக்குன்னு வந்துட்டோமே, ஒரு சொல்கிறத செஞ்சு தான் ஆகணும். சரின்ட்டு அடுப்பு அமர்த்தி மூடி வச்சுட்டு அவங்க அனுப்பின லொக்கேஷன் வந்தாச்சு. இந்த இருக்குது 5 இந்த கடையில் தான் நான் முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டேன், போய் காசு கொடுத்து வாங்கிட்டு மட்டும் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. கிடச்ச இடத்துல பார்க்கிங்கை போட்டாச்சு. நமக்கு வண்டி தான் முக்கியம். அதோட பார்க்கிங்கை போட்டு கடைக்குள்ளே வந்தாச்சு. கடையில் வந்தால் கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொன்னாங்க. அதோட காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வரல சரியான சம்பவம். அந்த மேலே இருக்க கவர் பறந்து கீழே ஒத்துருச்சு. அடித்த காற்றுக்கு பேப்பர் மாதிரி இருக்கும், பறந்துட்டா. சரி இன்னைக்கு திட்ட போகிறாங்க அப்படின்னு நினச்சி தான் போய் கொடுத்தேன். அப்புறம் எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து குழம்பு வச்சுட்டு அப்படியே சைட்லேயும் சோத்தையும் வச்சு விட்டாச்சு. சோத்தை வச்சோன்னா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு கொதிச்சோன்னா அமர்த்தி விட்டு குளிச்சுட்டு தொழுதுட்டு வந்து சாப்பிட்லான்னு உட்காந்தா ஒரு வயதான் அள்ளி வச்சேன். சமைக்க விட மாட்டேன், சாப்பிடவே விட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் தலையெழுத்து. எதுக்கு இந்த காவியத்துக்கு கஞ்சி குடிக்கிறதுன்னு சம்பாதிக்கிறது, அதையே ஒழுங்காக சாப்பிட முடியலை. இதில் நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா சுற்றுறேன், நல்லா ஜாலியாக இருக்கான்னு வேறு. உங்களை ஆங்கிட்டு